ஹாய், வெல்கம் டு டாக்டர் ஷெரின் லியோன்ஸ் கார்டன். இன்னைக்கு தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் அறுவடை செய்ய இருக்கு. குறிப்பாக அரணைவண்டையில் நிறைய காய்கள் இருக்கு. அதே மாதிரி தக்காளிலேயும் நிறைய பழங்கள் பழுத்திருக்கு. இந்த செடிகளை எல்லாம் நான் க்ரோ பேக்ஸில் தான் நட்டு வச்சிருக்கிறேன். புதியதாக நாங்கள் வெஜிடபிள் கார்டன் ஒன்று செட்டப் பண்ணி அதில் கொஞ்சம் பயிறு செடியும் வழுதனை அப்புறம் கொத்தவரங்காய் எல்லாமே மண்ணில் நட்டு வச்சுருக்குறோம். அதுவும் நான் ஷார்ட் வீடியோலாம் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பயிறு செடியில் பயிரெல்லாம் நல்லா நீள நீளமாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சோன்னா வீட்டில் சமையலுக்கு உபயோகமாக இருக்கும். என் தோட்டத்தில் பூக்கிற பூக்களே நான் விட்டு வைக்கவே மாட்டேன், அதையெல்லாம் பறித்து யூஸ் பண்ணுறது உண்டு. ரோஜா பூவும் செம்பருத்தி பூவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் டீ பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. இது கேரளா வழுதுன்னு இந்த காய்கறியை நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்ததுண்டா? பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த காய்கறி ரொம்ப சத்து மிகுந்தது. இது கல்லீரல் மற்றும் கிட்னியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள நச்சு பொருட்கள் எல்லாம் உடம்புலேருந்து வெளியேற்ற இந்த காய்கறி ரொம்ப உதவும். இதை பொரியல் பண்ணி சாப்பிடலாம், சூப்பு செஞ்சு சாப்பிடலாம். எப்படி உங்களுக்கு குக் பண்ண விருப்பமோ அப்படி குக் பண்ணி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். நிச்சயமாக நீங்கள் வாரத்தில் 2 நாள் கீரையை உணவில் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கீரையை சாப்பிட கொடுத்து பழக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை லைஃப் லாங் கீரையை விரும்பி எடுத்துப்பாங்க. இல்லைன்னா சின்ன குழந்தைங்க கீரையை அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. அது நீங்கள் கொடுத்து பழக்கிற விதத்தில் இருக்குது. இது பருப்பு கீரை நான் க்ரோ பேக்ஸில் தான் போட்டிருக்கேன். என் தோட்டத்தில் ஒரு 10 வெரைட்டிக்கு அதிகமான கீரைகள் இருக்கும். ஏற்கனவே கீரை வெரைட்டிஸ் பற்றி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், இதை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீரையெல்லாம் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கினீங்கன்னா அதில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளித்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அது ஹெல்த்துக்கு ரொம்ப கேடு. அதனால் வீட்டிலே நீங்கள் போட்டு வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான கீரையெல்லாம் வீட்டிலே அறுவடை பண்ணி சமையல் பண்ணலாம். ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். ஷெரின் லியோன்ஸ் கார்டன் சேனல் இப்போது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் இல்லைன்னா இந்த அளவு நம்ம சேனல் வளர முடியாது. இதுவே எனக்கு டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். என் வீடியோஸை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.